ஸோ ரெண்டாவது, நீங்க மற்றவங்களுக்கு எந்த விதத்துல பயன்படுறீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற விசேஷித்த கிருபை, விசேஷித்த தாளந்து, அவைகளை கண்டுபிடிக்க. ஏன்னா உங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற திறமைகளும் தாளந்து தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கண்ணா பின்னான ஆண்டவர் இருந்தா எல்லா தாளங்களும் எடுத்துக்க கொடுக்கிறது. உங்களோட அழைப்புக்கு ஏற்ற தாளந்துகள் தான் உங்களோட வாழ்க்கையில பின்தொடர்ந்து வரும், உங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கும். ஐயோ நான் பாடுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாதே பிரதர் அப்படின்றீங்களா? ஆமா, அது ஏற்கனவே வைக்கப்பட்டது. உங்களோட அழைப்புக்கு ஏற்பதான் அது உங்களுக்குள்ள இருக்கு. ஏன் எல்லாரும் எனக்கு விழுக்கிற மாதிரி பாக்குறீங்க? சிரிச்ச போது பாருங்க, என்ன முழுங்கிற மாதிரி பாக்குறீங்க. உங்களோட அழைப்பு கேட்ட திறமை தான் உங்களுக்குள்ள காணப்படுது. ಕೆದವಿಮಟ ಅನುಮತಮಾಯಿ ಅಪ್ಪೆತುಲ தாளந்த திவ்யமாட்சி லபாதி எழுதியது. ஆமே. அப்போ எங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகள் என்ன, கிருபைகள் என்ன, பாட முடியுமா? நீங்க போயிட்டு உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க், ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து, இது நான் சொல்றேன், இந்த ஹோம்வொர்க் மட்டும் நீங்க செய்வீங்களா இருந்தா, யூ டோன்ட் நீட் டு ஷோ இட் டு மீ, எனக்கு நீங்க காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. திஸ் இஸ் ஃபார் யூ ஒன்லி, உங்களுக்காக தான் இது. நீங்க இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்க்கையில கிட்டத்தட்ட 80% நீங்க சக்சஸ். அழைப்பை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, 80% சக்சஸ். அடுத்த கட்டத்தை நீங்க அபிவிருத்தி பண்ணி முடிக்கிறது மட்டும் தான் இருக்கு. அதோட மாரதுங்க சால அவங்க வேலை முடிஞ்சு. சோ அழைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பிளான். ஜஸ்ட் டேக் a rough sheet. ஒரு ஷீட் ஒன்று எடுங்க, உங்க பேரை போட்டுக்கொள்ளுங்க, டேட்டை போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது இந்த 3 வசனங்கள், முதலாவது நான் சொன்னேன், அந்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட ரோமரின் புத்தகத்துல, 1 கொரிந்தியர்ல, எபேசியர்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளை தியானம் பண்ணி அதுல உங்களுக்கு ஆவியில் உந்தப்படுறதை எழுதி கொள்ளுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கு, ஜஸ்ட் லிஸ்ட் டவுன். பாட முடியுமா? எழுதுங்க. பாடுவேன். மியூசிக் ப்ளே பண்ண முடியுமா? வர்ஷிப் பண்ண முடியுமா? நல்ல ஸ்பீச், ஸ்கூல்ல ஸ்பீச்சர் நம்பர் 1 எழுதி கொள்ளுங்க. மூணாவது வந்தாலும் பரவாயில்ல, எழுதி கொள்ளுங்க. ஸ்பீச் பண்ணக்கூடிய அபிலிட்டி இருக்கு தானே. போ. வேற என்னென்ன இருக்கு? ஓட முடியுமா? ஓடுங்க. ஓடுறது எழுதி கொடுங்க. உங்களுக்கு தெரியுமா, 100 மீட்டர் ஒன்று வச்சா அதுல கடைசியா வர ஒருத்தர் இருப்பான், ஃபர்ஸ்டா வர ஒருத்தர் இருப்பான். அப்ப கடைசியா வரணும் ஓட முடியாது, ஃபர்ஸ்டா வரவனுக்கு நல்லா ஓட முடியும். ஆமா, ஓடக்கூடியதும் ஒரு திறமை தான். அந்தி கிறிஸ்து வர்றவங்களை பிடிக்க ஓடணும் இல்ல, துண்டக்கான துணியெல்லாம் ஓடணும் தானே. ஊழியத்துக்கு போறீங்க, ட்ரக்ஸ் கொடுக்குறீங்க, அங்க இருந்து நாய் ஒண்ணு உங்களை விரட்டா பாக்குது, ஓடணுமா ஓடக்கூடாதா? ஓடணும். சோ அது ஒரு அபிலிட்டி, அது ஒரு திறமை. ஓட முடியுது. 75 மீட்டர்ல நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். 75 மீட்டர் ரேஸ்ல நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். நான் படிக்கிற காலத்துல 75 மீட்டர்ல நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆனா 100 மீட்டர்ல நான் 4th பிளேஸ். 100 மீட்டர்ல நான் 4th பிளேஸ். 75 மீட்டர்ல ஃபர்ஸ்டா வந்தேன். அதே குரூப், அதே டீம், அதே நபர்களோட, அதே அட்லீட்டோட நபர்களோட 75 மீட்டர்ல லீட் வச்சு நான் ஃபர்ஸ்ட். 100 மீட்டர்ல லீட் வச்சு அவரே ஃபர்ஸ்ட். நான் அப்பதான் வர்றேன், 4வது, அவ்வளவு ஃபாஸ்டா ஓடியும். அது ஒரு திறமை. 25 மீட்டர்ல ஓடுறது அது ஒரு திறமை. அப்ப என்னுடைய பிக்கப் சூப்பரா இருக்கு, எண்டிங் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி என்னென்ன கிருபைகள் உங்களுக்கு கூட இருக்கு. நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்குதா? 3 லாங்குவேஜ் நல்லா பேச முடியுமா? அது ஒரு திறமை. நல்லா டைப் பண்ண முடியுமா? அதெல்லாம் திறமை. ஒரு ஆள் நல்லா பேச்சுல ஒரு ஆளை மயக்க முடியுமா? ஆமா, மயக்கிறேன்னு சொன்னா வேற எதுக்காக இல்ல, பேச்சினால வசப்படுத்த முடியுமா? I'm today more conscious about my spirit, so I don't want to speak about nonsense. ஒரு ஆளை பேசி அவங்கள கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும், அவங்கள வசப்படுத்த முடியும். இவரை பேசுனா இவர் விட டேக்கிள் பண்ணிடுவாரு. அது ஒரு அபிலிட்டி, அது ஒரு திறமை. மரக்கறி கடைக்கு போறீங்க, அதுல போட் அதுல வந்து நார்மலா வித்துக்கிட்டு இருக்கிறான், 500 கிராம் 100 ரூபாய்க்கு விற்கிறான். ஒருத்தன் போறான், அவனுக்கு 80 ரூபாய்க்கு கொடுத்துட்டான். இது நீங்க கண்டுட்டீங்க. இப்ப நீங்க அவனோட வாதாடி அதே 80 ரூபாய்க்கு எடுக்கலாமா எடுக்க முடியாதா?
சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவன் சிஐ அப்படின்னு ஏன் எதுக்கு அவமான வெக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. சில பேர் வாதாடி 80 இருந்து 60 வரைக்கும் போயிடுவாங்க. அது ஒரு திறமை. சில பேருக்கு நல்லா பேரம் பேசி காரியங்களை செய்யக்கூடிய திறமை இருக்கு. எனக்கெல்லாம் அது கிடையவே கிடையாது. பேரம் பேசுறது நமக்கு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு சொன்னாச்சா சொன்ன உடனே ஏன்னா வெக்கம். என்னைக்காவது ஒரு இடத்துல அடே ஊழியக்காரன் நீயால இது கேவலமா என்னோட பேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிடுவானோ, என்னைக்காவது ஒரு நாள் அவன் எங்களுக்குள்ள ரசிக்கப்படலாம்ல நம்ம கையால. சோ என்னென்ன திறமைகள் உங்களுக்குள்ள இருக்கு, என்னென்ன கிருபைகள் உங்களுக்குள்ள இருக்கு, எப்படி எல்லாம் மத்தவங்களுக்கு நீங்க பயன்பட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் ஆரம்பத்துல 5 வருஷத்துக்கு முன்னதான் நான் சண்டே ஸ்கூல் டீச் பண்ணிருக்கேன். வா, சண்டே ஸ்கூல் டீச் பண்ணிருக்கேன். அது ஒரு திறமை. நான் வீடு வீடா போய் ட்ரக்ஸ் கொடுத்துருக்கிறேன். எழுதி கொள்ளுங்க. பிரசங்கம் கூட பண்ணிருக்கிறேன், எழுதி கொள்ளுங்க. பிரசங்கத்தை உங்களால அழகா ஒரு 5 நிமிஷம் பேசினாலும் அவங்களோட மனதில் பதிகிற மாதிரி பேசக்கூடிய திறமை இருக்கு அவங்களுக்குள்ள. அது ஒரு திறமை. சில பேர் வருவாங்க, பிரசங்கம் பண்ணாங்க, எங்க இருந்து தான் அவனுக்கு அந்த தூக்கம் வரும்போது அடிச்சு அடிச்சு விலாசி தூங்குவாங்க 5 நிமிஷம் பிரசங்கத்துல. ஆனா சில பேர் பிரசங்கம் பண்ணா ஒரு சொட்டு திரும்பாம அப்படியே பார்த்துட்டு இருக்க மாதிரி பிரசங்கம் பண்ணும். அது ஒரு திறமை. சில பேருக்கு பிரசன்டேஷன் மல்டிமீடியா போட்டு படங்களை போட்டு அது செய்யற திறமை இருக்கும். சில பேருக்கு டிசைனிங், சில பேருக்கு எடிட்டிங். என்னென்ன திறமைகள் இருக்கு லிஸ்ட் டவுன். இதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எப்ப ஃப்ரீயா இருக்குதோ ஜஸ்ட் லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. இது உங்களுடைய அழைப்புக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு கிருபா வரமா இருக்கும். ஆமென். உங்களுடைய அழைப்புக்கு என்று கொடுக்கப்பட்டதாக இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற சிறந்த திறமைகள். அபிஷேகம் உங்கள் அழைப்பை கை காட்டும் சின்னங்கள். சாதாரணமா அதிகமா நான் டிராவல் பண்ணியிருக்கேன். இலங்கை தேசம் முழுக்க டிராவல் பண்ணும்போது சில நேரங்கள்ல அம்புக்குறி எல்லாம் மாறி குண்டாக்க மண்டங்கள் இருக்கும். ஒரு இடத்துல இப்படி அம்புக்குறி போட்டிருப்பாங்க, ஆனா அங்கிட்டு போனா விரதி பாரு, திருப்பி இந்த பக்கம் போகணும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகள் விரதி சைனேஜ் காட்டாது, தவறான கை காட்டாது. உங்களுடைய அழைப்புல இருக்கிற உங்களுடைய திறமைகள், உங்களுடைய அபிஷேகம் தவறான இடத்துல கை காட்டாது. உங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு அபிஷேகமும் திறமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். சோ இதை நீங்க முதலாவது எடுத்துக்கொள்ளணும். உங்களோடு அதிகமா இருக்கிறவங்க கேளுங்க. முதல்ல நீங்க அனலைஸ் பண்ணுங்க. உங்களோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய அப்பா அம்மா, சகோதர சகோதரிகள், நீங்க பழகுற நபர்கள், அவங்க கிட்ட கேளுங்க, எனக்குள்ள நீ பாக்குற நல்ல திறமைகளை நீ கொஞ்சம் சொல்லுங்க. முதலத்துல முக்கிய ஏதாவது சொல்லுவாங்க. பொதுவா அப்படிதான், எனக்குள்ள இருக்க திறமையை நீ கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னா அப்படின்னு தான் வரும். எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு anyway you need to find out the calling. அழைப்பு நீங்க கண்டுபிடிச்சு ஆகணுமே, அதுக்காக கொஞ்சம் முக்கிய வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க, எனக்கு நீ என்னத்தை பார்க்கணும் சொல்ல அப்படின்னு கொஞ்சம் கரைச்சி பட்டி எடுத்தீங்கன்னா சொல்லுவாங்க என்ன இருக்குது, எனக்குள்ள என்ன பாக்குற. அல்லது உங்களை மத்தவங்க எந்த விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணிருக்கிறாங்க. நிர்வாகம் பண்றீங்களா, நல்ல மணி மேனேஜ்மெண்ட் பண்றீங்களா, வெல் டன், சூப்பர் அப்படின்னு அப்ரிஷியேஷன் வந்திருக்கா, அது உங்களோட அழைப்புக்கு உங்களோட கை காட்டுற ஒரு சிக்னலா இருக்கும், ஒரு சைனா இருக்கும். இப்படி மற்றவங்கள்ட்ட கேளுங்க, உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்க, உங்களை அப்ரிஷியேட் பண்ணது. அடுத்தது, நீங்க இந்த பூமியில எந்த வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப விருப்பம். சில பேருக்கு இந்த இடத்துல பிரசங்கம் பண்ண விட்டா சில பேர் என்ன பண்ணுவீங்க, ஐயோ வேண்டாம், முடியாது. சில பேர் ப்ரீச் பண்றீங்களா, கிச்சன்ல டீ ஊத்துறீங்களா கேட்டா நான் டீ ஊத்த போறேன். டீ ஊத்துறீங்களா கூட்டுறீங்களான்னு கேட்டா நான் கூட்டுறேன். ஏன் உங்களுக்கு அதுக்கு இதுக்கு ஏதோ சிங்க் ஆகுது? அக்கவுண்ட்ஸ் கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா, டீ ஊத்துறீங்களா, ஆனா அக்கவுண்ட்ஸ் பாத்துக்கிறேன். ஏன் உங்களோட மைண்ட் அப்படி போகுது? உங்களோட அழைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட சிந்தத்துக்கு போகும். ஆமே, என்ன அழைப்பு இருக்குதோ அதுக்கேற்ற விதமா தான் உங்களுடைய சிந்தை, எண்ணங்கள், விருப்பம் எல்லாம் இருக்கும். இன்ஜினியரிங் தேர்வு செய்றீங்களா, டாக்டரா படிக்கிறது தேர்வு செய்றீங்களா, லாயரா படிக்கிறது உங்களோட மனசு விருப்பப்படுதா?
இது கூட உங்களோட அழைப்புல கை காட்டுற ஒரு அம்சமாக இருக்கும். ஆனா அது என்ன வாழ்க்கையில டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்ஜினியர் ஆகணுன்றதுதான் எனக்கு விருப்பம், வேற ஒன்றும் கிடையாது. யாராவது கேட்டா வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்டா ஐ லைக் டு பி இன்ஜினியர் அவங்க சொல்றதுல ஒரு கெத்து. அதுக்காக வேண்டியே மெட்ஸ் இருக்கு. எங்களுக்கு சொல்லுவாங்க டபுள் மெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்களோட காலத்துல கம்பைன் மெட்ஸ்ன்னு வந்துச்சு. கம்பைன் மேத்தமேட்டிக்ஸ். ஆனா மெட்ஸ்ல இருந்து சுத்தம் எல்லாம் ஊத்தி கொட்டிடுச்சு. பிரசன்னத்தால் மாலைகள் உருகுமே அண்ட் அட்வான்ஸ் உருகிடுச்சு. வேற பகுதியில் வந்துருக்கிறேன். இப்ப இன்ஜினியருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ நீங்க விருப்பப்படுற ஃபீல்டு என்ன? இதுக்கும் உங்களோட அழைப்புக்கும் ஒரு தொடர்பு. ஆமே. சோ இவைகள் எல்லாமே உங்களோட அழைப்புக்கு கை காட்டுறதான முக்கியமான விடயங்கள். உங்களோட இருக்கிறவங்களோட கேளுங்க, உங்களோட ஊழியம் செய்யறவங்களோட கேளுங்க, என்ன கிருபைகள் எனக்குள்ள பாக்குற அப்படின்னு கேளுங்க. மூன்றாவது, உங்களோட அழைப்பை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சில முக்கிய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுல கர்த்தருடைய வார்த்தையை, அழைப்பு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டதை வாசிங்க. ரெண்டாவது, நீங்க மற்றவங்களுக்கு எப்படிப்பட்டதுல பயன்படுறீங்க, உங்களுக்கு இருக்கிற திறமைகள் தாளந்துகள் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. மூன்றாவது, உங்களுடைய ஆவிக்குரிய தலைவருக்கும் உங்களோட தீர்க்கதரிசிகளுக்கும் உங்கள் அழைப்பை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீங்க போற சர்ச்சில் பாஸ்டர் அல்லது ஒரு தீர்க்கதரிசியை சந்திக்கும் போது அதுக்காக எல்லா தீர்க்கதரிசியும் போய் தலையை கொடுத்து என் அழைப்பை எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்கக்கூடாது. அது அவங்களோட ஸ்பிரிட்ல உந்தப்பட்ட அவங்களே சொல்லுவாங்க. ஆமே, அவங்களே சொல்லுவாங்க. சில நேரங்களில் இந்த இடத்துல நீங்க என்ன அழைப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, இதெல்லாம் வச்சு உங்களோட அழைப்புக்கு நேரம் அவங்கள கை காட்டும். சில தீர்க்க தரிசனமா சிறு வயதுல அவங்களை குறித்து சொல்லி இருக்கலாம். யோவான் ஸ்நானனுக்கு தாய்க்கு தேவதூதர் வந்து சொல்றாரு, ரெவலேஷன் ஒரு ப்ராபசி ஒன்று கொடுக்குறாங்க. என்ன? உனக்கு ஒரு மகன் இருப்பான், அவன் தேவனுடைய வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்படி. சோ தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் என்ன? உங்களோட ஊழியக்காரர் உங்களை குறித்து என்ன சொல்றாங்க? உனக்குள்ள இந்த கிருபை இருக்கு, உனக்குள்ள இந்த இது இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்களா? அதெல்லாம் எழுதி வச்சு கொடுங்க. சில நேரம் அது உங்களுடைய அழைப்புக்கு நடத்துகிறதான விடயங்களாக இருக்கும். சில நேரம் பாஸ்டர்ஸ்மார் இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? பாஸ்டர்ஸ் மீன் மேய்ப்பர்கள். சர்ச் நடத்துகிற, சபை நடத்துகிற பாஸ்டர்ஸ்மார் இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், நிறைய எல்லாருக்கும் அப்படி இல்லை, தங்களுக்குள்ள இருக்கிற வேற அழைப்பு பெற்றவங்களை வெளியில் அனுப்புறதுக்கு தயங்குவாங்க. ஒரு சுவிசேஷ அழைப்பு பெற்று அவன் வெளியில போனாதான் அவனோட ஊழியம் நிறைவேறும். அனுபவமா அவனையே கீழேயே வச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா அதுக்கேற்ற விதமா அவனை உருவாக்கணும். ஒரு போதகனா இருந்தா அவனை பைபிள் காலேஜுக்கு அனுப்பி நல்லா அவனை வார்த்தையில நிறைய கிரீக், ஹீப்ரு அதெல்லாம் படிச்சது நல்லா வழி நடத்தி அப்படி கைட் பண்ணணும். ஆனா யாருமே அப்படி செஞ்சு என்கரேஜ் பண்ணி உருவாக்கி விடுற, தங்களுக்கு கீழே வச்சிருந்து தனக்கீழே இருக்கிற மாதிரிதான் சிலர் பண்றாங்க. அது தவறு. ஒரு அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய அழைப்பை கண்டுபிடித்து அபிவிருத்தி செய்யறதுக்கு அவனை ஃப்ரீ பண்ணி விடுறதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலையாக இருக்கணும். ஸோ உங்களுடைய தலைவர்கள், உங்க தீர்க்கதரிசிகள் உங்களோட அழைப்பை குறித்து வெளிப்படுத்துவாங்க, வெளிப்படுத்தி இருக்கலாம். அந்த சொன்னவைகளை மார்க் பண்ணி வைங்க. நாலாவது, உங்களுக்கு தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலம் ஆவியானவர் பேசுவார். தரிசனம் மூலம் சொப்பனம் மூலம் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். ஒரு தடவை நான் ஒரு தூங்கி கொண்டிருந்தேன். சொப்பனத்துல எனக்கு ஒரு தரிசனம் உண்டானது. அதுல நான் ஒரு அழகான ஒரு ட்ரௌசர் போட்டிருந்தேன். ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா இருந்தேன், வளமையோட நல்லா ஸ்மார்ட்டா இருந்தேன் அன்னைக்கு. அப்போ என்னோட ஒரு பாக்கெட்ல ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ், பாக்கெட்ல ரைட் பாக்கெட்ல ப்ளூ கலர் ஃப்ளவர், லெஃப்ட் சைடுல பர்பிள் கலர் ஃப்ளவர். அதை நான் கையில எடுக்கிறேன். கையில எடுத்தா அதுக்கு ஜீவன் இருக்கு. அந்த பூக்கு, அந்த ஃப்ளவருக்கு ஜீவன் இருக்கு. அதை நான் கிட்ட எடுக்கிறேன். அதுல ஒவ்வொரு இதழ்களும் என்னோட பேசுது. அதுக்கப்புறம் ஒரு சில சம்பவம் நடந்தது. அதை இப்ப நீங்க மறந்துடுங்க. அது மூலமா
என்னுடைய ஊழிய அழைப்பு எனக்கு தெரிய வந்தது. நீல கலருக்கு ஒரு அடையாளம் இருக்கு, பர்பிள் கலருக்கு ஒரு அடையாளம் இருக்கு. பர்பிள் கலர் என்னைக்குமே ப்ராஃபட்டிக்கா மீன் பண்ணும். நீல கலர்ன்றது ஆசாரியத்துவத்தை குறிக்கும். சோ இப்படி கர்த்தர் தரிசனம் மூலமாகவோ சொப்பனம் மூலமாகவோ விஷன்ஸ் மூலமா ட்ரீம்ஸ் மூலமா கர்த்தர் எங்களோட பேசுவார். சரியா நாங்க பார்க்கிற காட்சிகள் நோட் பண்ணி ஒவ்வொரு அம்சங்களையும் நாம சரியா குறித்து வைப்போமா இருந்தா உங்களோட அழைப்புக்கு நேரம் நாங்க சரியா நடத்தப்படுவோம். எரேமியா பார்த்து கர்த்தரோட ட்ரைனிங் கொடுக்குறாரு. எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் அப்படின்னு கேட்டாரு. அங்க ஒரு பானம் தான் இருந்துச்சு. பானம் வந்து ஒரு பக்கம் திருப்பப்பட்டு வாய் ஒரு பக்கம் இருந்துச்சு. எரேமியா பார்த்து கேட்கிறாரு, எரேமியா நீ என்னத்தை காண்கிறாய் அப்படின்னு. எரேமியா சொன்னார், நான் பானையை பார்க்கிறேன். மாறி நான் ஒரு பூனையை பார்க்கிறேன்னு சொல்லியிருந்தா உன் கண்ணு டோமர்டா, நீங்க ஒழுங்கா பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மறுபடியும் ஆண்டு கேட்டேன், எரேமியாவே நீ என்னத்தை பார்க்கிறாய் ஆண்டவரே? அப்படி கேட்டது என்ன அர்த்தம்னா தெளிவா சொல்லுடா மரமண்ட அப்படின்னு அர்த்தம். அதான் ரெண்டாவது நான் கேட்கிற அர்த்தம். முதலாவது நான் என்னத்தை பார்க்கிறாய்? பானையை பார்க்கிறேன். ஏய் மக்கு ஒழுங்கா பார்த்து சொல்லுடா. எப்படி பானையை பத்தி ஒழுங்கா டீட்டெயிலா சொல்லு. அப்படியா, ஒரு பானையை பார்க்கிறேன், பானோட வாய் அந்த பக்கம் இருக்கு, அதுல ஏதோ பொங்கி வர்ற மாதிரி இருக்குன்னு அப்புறம் சொன்னாரு. உங்களுக்கு கொடுக்கிற தரிசனங்கள் சொப்பனங்கள் டீட்டெயிலா பாருங்க. அந்த டீட்டெயில கூட உங்களோட அழைப்பு அடங்கி இருக்கும். இப்போ இந்த நாட்கள்ல அழைப்பை குறித்து பேசிட்டு இருக்கும்போது இந்த அழைப்பின் பிரசன்ஸ் உங்களை பின்தொடரும். இந்த நாட்களில் கர்த்தரோடு பேசியிருப்பார். நிறைய நேரங்கள் நீங்க எழுதி வச்சிருப்பீங்க இதாத்தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போக வேண்டிய நாட்களா இருக்கும். இது கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட், சொல்றது அப்படி பார்த்தா இதாத்தான் இருக்கும், இதாத்தான் இருக்கும், டிக் பண்ற ஒரு நாட்களா தான் இருக்கும். இந்த டிசம்பர் முடிகிறதுக்குள்ள நீங்க எந்த அழைப்புல இருக்கணும்ன்றதை கர்த்தர் உங்களோட நிச்சயமா உறுதிப்படுத்துவார். ஆமே, எந்த அழைப்புல நீங்க இருக்கிறீங்க, எந்த அழைப்பு நோக்கி கர்த்தர் உங்களை கொண்டு போறாருன்றதை கர்த்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். சோ தரிசனங்கள் மூலமா சொப்பனங்கள் மூலமா உங்களுடைய அழைப்பை குறித்து கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஐந்தாவது, உங்களுடைய இருதயத்துக்கு வர்ற பாரம், தெய்வீக பாரங்கள், இவை உங்களுடைய அழைப்புக்கு நேராக கை காட்டுபவைதான். உங்களுடைய அழைப்பு உங்கள் இருதயத்துக்குள்ள வருகிற தெய்வீக பாரம், burden, வெயிட் இல்ல, burden, அது உங்களோட அழைப்புக்கு நேரம் கை காட்டுற ஒரு பெரிதான ஒரு அம்சமாக காணப்படுது. உதாரணம், ஐயோ இந்த கொரோனா சீசன்ல கொத்தா ஜனங்கள் அழிகிறாங்களே, இப்படி யாராவது சுவிசேஷம் சொன்னாங்களா, ரட்சிக்கப்பட்டாங்கன்னு தெரியலையே, சத்தியம் அறிஞ்சிருக்குதோ தெரியலையே அப்படின்னு ஒரு பாரம் உங்களை நெருக்கிக்கிட்டே இருக்குதா? அப்படின்னா நீங்க சுவிசேஷத்துக்காக பாரம் பெற்றது. சில வேளை அது உங்களுடைய அழைப்பாக இருக்கும். இதோட என்டையர் லைஃப் ஃபுல்லா அப்படி இருக்குதா? ஐயோ அந்நிய ஜனங்களுக்கு சுவிசேஷம் போய் சேரலையே, ஐயோ பக்கத்து வீட்டுல அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலையே, பக்கத்து வீட்டுல புத்திசாலிகள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி சத்தியத்தை சொல்லலாம் அப்படி நீங்க பிளான் போடுறீங்களா? பஸ்ல உட்கார்றீங்க, பக்கத்துல இருக்கிற எப்படி சத்தியத்தை சொல்லலாம் பிளானிங் போடுறீங்களா இருதயத்திலேயே? அப்படின்னா உங்களுடைய அழைப்பு சுவிசேஷத்துக்கு ஏற்ற ஒரு அழைப்பாக இருக்கும். என்னென்ன பாரம் உங்களுக்கு வருதோ, ஆண்டவருடைய பரிசுத்தத்தை குறித்து, டிசிப்ளினை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, ஆண்டவருடைய வருகை குறித்து ஒரு பாரம் உங்களுக்குள்ள இருக்குதா? அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபட்டிக், ஒரு தீர்க்கதரிசியுடைய அழைப்பு உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். எந்த நேரமும் பாட்டு, கிட்டார், கீபோர்ட், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறீங்க. எந்த நேரமும் டாய்லெட்ல இருந்தாலும் வர்ஷிப், சமையல் பண்ணாலும் வர்ஷிப், நடந்து போனாலும் உள்ளத்துல வர்ஷிப், வாய்ப்புல எப்பயுமே பல்லால கவையால அடிச்சுட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு வர்ஷிப்புக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஆரம்பத்துல ஒரு பாட்டு பாடும்போதே யாராவது வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா, அது நீங்க ஒரு பாட்டு பாடினீங்க, நம்ம மனதில் உருகிட்டு சொல்லியிருக்கிறாங்களா? அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. இதெல்லாமே உங்களோட அழைப்பு நேராக கை காட்டுறதா இருக்கும். 2012 வருஷத்துல கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட இருந்த பைபிள் காலேஜில், இந்தியாவில் இருந்த பைபிள் காலேஜில் வர்ஷிப் பண்ணுறதுக்கு ஒரு கிருபை கிடைச்சி. ஸோ நல்லா ஊக்கமாக ப்ரே பண்ணி அவங்க முன்பதாக போய் நின்று 2-3 பாட்டு ஆரம்பிச்சோடனே, பாட்டு ஆரம்பிச்ச மட்டும்தான் கொஞ்சம் நேரம் போச்சு, ஒரு 15 மினிட்ஸ் பாடி கை தட்டி அப்புறம் வர்ஷிப்புக்குள்ள நடத்த ஆரம்பிச்சோடனே பலத்த அனாயிண்டிங் எனக்கு ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்கிற பிரின்சிபல் எல்லாம் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னடா நடக்குது இப்படி. ஏன்னா அப்போ தான் பைபிள் காலேஜில் ஆரம்ப கட்டம்.
எல்லாரும் மேலே ஒவ்வொரு இடத்துல பெங்களூர் அங்க இங்க எல்லா இந்தியாவில எல்லா திசையில இருந்து வந்திருக்கிறாங்க காலேஜுக்கு. எல்லாரும் மேலே அபிஷேகம். நாங்களே உட்கார்ந்து இருக்கிறாங்க பைபிள் ஸ்டடிக்கு அடுத்து கொடுக்கணும். நாங்களில பொத்தா தம் தம் தம்னு அனாயிண்டிங் விழுது. ஸோ அன்னைக்கு நான் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன், எனக்கும் ஆராதனைக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்போ அப்படின்னு. ஆமா, இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் உங்களுக்குள்ள வருதா? பாக்குறீங்களா? ஜனங்கள் பாக்குறாங்களா? தேவ பிரசன்ஸ் அதிகமா வெளிப்படுற காரியங்கள் இருக்குதா? அதை நோட் பண்ணி வைங்க. சில நேரம் அது உங்களுடைய அழைப்பாக இருக்கும். ஆமே, ஆராதனை என்ற ஊழியத்தில் ஒரு பகுதியை கற்று வச்சிருக்கிறாரு. அதனால தான் ஆராதனை குறித்து அதிகமாக வலியுறுத்துறது, ஆராதனை குறித்து பேசுறது, ஆராதனை அதிகமாக செய்கிறது, இந்த பிரசன்ஸ் என்ற வர்ஷிப் செமினாரையும் செய்யறதுக்கு காரணம் அதுதான். ஸோ இந்த அழைப்புக்குள்ள நான் போகணும், அழைப்பா செய்யணும் அப்படின்றது தான். ஒருத்தருக்கு ஒரு அழைப்பு மாத்திரமில்ல, பல அழைப்புகள் இருக்கலாம். ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தருக்குள்ள எல்லா அழைப்பையும் கொண்டு வர முடியும். இனி அடுத்த கட்டங்கள் போகும்போது, டிசம்பருக்குள்ள போகும்போது நான் அதை கற்றுக் கொடுக்குறேன். ஆரம்பத்தில் நார்மலாகவே கற்றுக் கொடுக்கும். ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த அழைப்பு அவனுக்குள்ளது வெளிப்படும். எந்த இடத்துல அவன் நிற்கிறானோ அந்த பிரசன்ஸ் அவனை ஹிட் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிக்கு இருக்கிறதான பெரிதான ஒரு கிருபை. ஓகே, ஸோ உங்கள் இருதயத்துக்கு வர்ற தெய்வீக பாரம், வைராக்கியம் கூட உங்களுடைய அழைப்புக்கு நேராக உங்களை கை காட்டுறதாக இருக்கும். யாருக்காவது ஐயோ ஊழியக்காரன் ஜெபிக்க டைம் இல்லையே, பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு, ஆஃபீஸ்லயே உட்காந்து இருக்கிறாரு, இவர் ஜெபிக்கிறது நேரம் வருமோ தெரியாது, ஆஃபீஸை நான் பார்த்துக்கிறேன் பிரதர், நீங்க ஊழியத்தை நல்லா செய்ய பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா? உதாரணத்துக்கு, அப்போ உங்களுக்கு உதவிக்கான ஊழியர் இருக்குன்னு அர்த்தம். ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது உதவிக்கான ஊழியர். நீங்க ஜெபத்திலே தேவ பிரசன்னத்துல இருங்க, வார்த்தை ப்ரிப்பேர் பண்ணது இருங்க, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்றது உதவி. ஒரு ஊழியனை தாங்குகிற ஒரு ஊழியருக்கு ஐயோ இவர் தேவ பிரசன்னத்தை இவர் இதனால மிஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை எடுத்து செய்யறது தான் உடன் ஊழியக்காரன், உதவி ஊழியக்காரன். ஸோ இப்படிப்பட்ட பாரங்கள் உங்களுக்குள்ள இருக்குதா என்பதை நீங்க பார்க்கணும். ஆறாவது முக்கியமான ஒரு விஷயம், வேதாகமத்தில் இருக்க பைபிள் கேரக்டர்ஸோட உங்களுடைய ஸ்பிரிட் யாரோட ஒத்து போகுது, எந்த பைபிள் கேரக்டரோட ஒத்து போகுதுன்னு நீங்க பார்க்கணும். உங்களை பார்த்து கேட்டா உங்களுக்கு பிடித்த வேதாகமத்தில் இருக்க பைபிள் கேரக்டர் யாரு? டியோன் யாரு பைபிள் கேரக்டர்? டியோன் நீங்க தானே? அப்ப டியோன் இங்க டியோன் உங்களுக்கு வேதாகமத்தில் பிடிச்ச பைபிள் கேரக்டர் யாரு? டேவிட். ஒன்லி ஒன். எலைஜா என்ன கேள்வி கேட்குறியா? எலைஜா டொரேட்டாக்கு யாரை பிடிக்கும்? தானியல் பிடிக்கும். ஓகே, ஸோ ரோஜாக்கு யாரை பிடிக்கும்? உலகம் பிடிக்கிற மாதிரி சரிங்க. யாரை பிடிக்கும்? செவ்வரத்தான் பிடிக்கும்னா மூசே. பைபிளே காட்டுது எனக்கு வெளியே. யோனா ये कथा कर योना योना या बोना दादा बोना देव अभिमुखी आता है मेरे पास। अरे तो मैं कथा कर लेती नहीं ना, देवन से कथा कर देना मैं ये कथा करा था करेक्ट आदमी ना पेश पुदिया उंगलुक्कुम உங்களுக்கு பிடிக்கிற பைபிள் கேரக்டருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. உங்களுக்கு யாரை பிடிக்கும் பேரை போட்டு பாருங்க, உங்களுக்கும் இப்ப நீங்க செய்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் இனி செய்ய போகிறதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். டேவிட் யார் தான் பிடிக்கும்? அனைவரும் பிடிக்குமா? டேவிட் தான் பிடிக்குமா? டேவிட பிடிக்குமா இருந்தா உங்களுக்கும் வர்ஷிப்புக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அதே நேரத்துல உங்களுக்கும் பாத்சேபாவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அர்த்தம். எத்தனை பேர் எலியாவை பிடிக்கும்? உங்களுக்கு இசபேலுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்படி எந்த பைபிள் கேரக்டரோட உங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்றத பாருங்க. இனி அடுத்த கட்டம் வரும்போது ப்ராஃபட்டிக் சைடில் வரும்போது இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதிகமாக. ஸோ எந்த பைபிள் கேரக்டரோட உங்களுக்கு ஒத்து போகுது, எந்த நபருடைய கதையை வாசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு ஆவி
ஒரு ஒரு ஸ்பிரிட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இவரை வாசிக்கும் போது இவரை வாசிச்சாலே அவர் ஃபயர் வருதே அப்படின்ற மாதிரி எதை ஃபீல் பண்றீங்க? எந்த நபரை ஃபீல் பண்றீங்க? அது உங்களுடைய அழைப்புக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபராக இருக்கும். எந்த ஊழியத்தை நீங்க இருக்கிறீங்களோ, வேதாம கேரக்டர்ல அந்த ஊழியத்தை செய்த நபர்கள் உங்களோட அந்த ஊழியத்துக்கு வருவாங்க. உங்களுக்கு மோசையோட அழைப்பு இருந்தா, மோசை போல அழைப்பு இருந்தா, பலதரப்பட்ட உறுதிப்பாடுகளோட கன்ஃபார்மா எனக்கு இந்த அழைப்பு தான் இருக்குன்னு இருந்தா, இந்த அழைப்பு ஏற்கனவே செய்து முடித்த அவர் உங்க அருகாமையில் இருக்கும். ஆராதனைக்கு போறீங்களா? வர்ஷிப் உங்களோட பகுதியாக இருக்குதா? அந்த இடத்துல ஆராதனையோட சம்பந்தப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. தாவீது மாத்திரம் இல்லை, வர்ஷிப்புக்கு நிறைய பேர், நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்க, அடிக்கடி ஒரு பெண் பரிசுத்தவாட்டியை பார்க்குறீங்களா? அது உங்களோட அழைப்புக்கு ஏற்ற ஒரு ஆளா இருக்கும். பரிசுத்தவாட்டிகள் உங்களை வருவாங்க. தேவோரா, எஸ்தர், மீரியம், மரியா வரலாம். ஆனால் வெளியில மட்டும் சொல்லிடாதீங்க. மரியா வந்தாங்கன்னா அதை சிவன் வச்சுருவாங்க. அவங்க பரிசுத்தவாட்டி, ஜனங்கள் வந்து அதை மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள வணங்கப்பட தகுதியானவர்கள் அல்ல, அவங்க பரிசுத்தவாட்டியாக இருக்கிறாங்க. அதனால எந்த பைபிள் கேரக்டரோட எங்களுடைய ஆவி ஒத்து போகுதோ அதை, அவங்களுடைய அழைப்பு என்ன, அவங்க பூமியில இருக்கும்போது எப்படிப்பட்ட ஊழியம் செஞ்சாங்க, அதை தியானம் பண்ணி உங்களோட ஊழியத்தை கம்பேர் பண்ணி பாருங்க. காலம் போகும்போது உங்களுக்கு தெரிய வரும் அவருக்கு உங்களுக்கு இருக்கிற ஊழியத்துல தொடர்பு என்னன்னு சொல்லி. 7வது, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களோட அழைப்பு என்ன என்பதை குறித்து ஒரு உந்துதலை கொடுப்பார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களோட அழைப்பு என்ன என்பதை குறித்த ஒரு உந்துதலை கொடுப்பார். வேதாமத்தை வாசிக்கிறீங்க, வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லாட்டி என்னுடைய அழைப்பு என்னன்னு சிந்தித்துக்கிட்டு இருக்கிறீங்க. நேபுகாத்நேச்சர் வந்து கடைசியில் நடக்க போகிறது என்ன என்பதை குறித்து சிந்தித்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர் கடைசி காலத்தை குறித்து தானே சொப்பனங்கள், தரிசனங்கள் பிறந்துச்சு. பெரிய ஒரு பொற்சிலையை பார்க்கிறாரு. இது எல்லாமே அவர் சிந்தித்ததுனால. ஸோ உங்களோட அழைப்பு என்ன என்பதை குறித்து சிந்தித்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதில் நீங்க கான்சியஸா இருக்கிறீங்க. என்ன இந்த அழைப்பு அப்படி யோசிக்கும் போது உங்களுடைய அழைப்பு இதுதான். சில நேரத்தில் யாராவது ஊழியக்காரங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மோசையை பத்தி பேசுறாங்களா, எலியா பத்தி பேசுறாங்களா, இயேசு சுவாமியை பத்தி பேசுறாங்களா, பவுலப்போஸ்தலரை பத்தி பேசுறாங்களா, அப்ப உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுப்பாரு, ஒரு உந்துதலை கொடுப்பாரு. உனக்கு இந்த மாதிரி ஒரு ஊழியம் இருக்கு, உனக்கு இந்த மாதிரி ஒரு அழைப்பு இருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்களா? நோட் பண்ணி வைங்க. உங்களோட அழைப்பு அதோட தொடர்பு பட்டதாக இருக்கும். ஆவியானவர் கொடுக்குற உந்துதல், இன்ஸ்பிரேஷன், அவர் உந்துவா, ஏவுவா. வேதாமத்தை வாசிக்கிறீங்க, ரோமரின் புத்தகம் வாசிக்கிறீங்க, 1 கொரிந்தியர் 12 வாசிக்கிறீங்க, எபேசியர் வாசிக்கிறீங்க, அழைப்பு சம்பந்தப்பட்ட வாசிக்கும் போது ஆவியானவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுப்பாரு. இதுதான் உங்களுடைய அழைப்பு, இதுதான் உங்களுடைய அழைப்பு, இதுதான் வாசிக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு உந்துதல். ஸோ ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து இந்த உந்துதலை கொடுத்து எங்களோட அழைப்புக்கு நேரம் நடத்துறாரு. நாங்கள் நினைக்க கூடாது, பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு வேலையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துட்டாரு, அழைப்பை கண்டுபிடிச்சு நாங்கள் நிறைவேற்றணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. அழைப்புக்கு உங்களை கொண்டு வருகிறவர், அழைப்பை கொடுத்தவர் உங்களுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில நீங்க நினைக்கிறத விட உங்களோட அழைப்பு என்னன்னு உறுதிப்படுத்த அவர் ஆவலோடு துடித்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் ஆவலா இருக்கிறார் உங்களோட அழைப்பு என்ன என்பதை சுட்டி காண்பிக்கிறதுக்கு. இயற்கை மூலமா, தீர்க்கதரிசிகள் மூலமா, வார்த்தை மூலமா, நீங்க போகிற இடங்கள் மூலமா, உங்களோட ஆவி செட் ஆகிற ஊழியக்காரர் மூலமா, உங்களோட ஆவி செட் ஆகிற ஆவிக்குரிய பரிசுத்தவான்கள் மூலமா உறுதிப்பாட கொடுக்கவே விரும்பி கொண்டிருக்கிறார் அவர். எங்களோட அழைப்பு என்னன்னு காண்பிக்கிறது எங்களை விட அவர் தான் ஆவலா இருக்கிறார். ஏன்னா அவர் தான் எங்களை அழைத்து இருக்கிறார். ஆமென். சோ ஆவியானவருடைய கன்ஃபர்மேஷன், எங்களுக்குள்ள வர்ற இன்ஸ்பிரேஷன், இவை எங்களை நடத்துகிறதாக இருக்கும் எங்களுடைய அழைப்புக்கு நேரம். இப்போ விசேஷமா கடைசி கால தீர்க்க தரிசன அழைப்பு பெற்றவர்களுக்கு, ஸ்பெஷலா இந்த கடைசி காலத்துக்கு என்று நியமிக்கப்பட்டவங்க, விசேஷமா ஏஞ்சல் டிவியோட தொடர்பு பட்டவங்க, ஏஞ்சல் யூத்ஸுக்கு வர்றவங்க, ஏஞ்சல் குட்டீஸுக்கு வர்றவங்க, எனக்கு ஒரு தீர்க்க தரிசன அழைப்பு இருக்கிறவங்க சொல்றவங்க, ஆவிக்குரிய கண்கள் திறந்து நான் தூதர்களை பார்த்திருக்கிறேன், எனக்கு வாஞ்சியா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க, ஒரு அழைப்புல இருக்கிறவங்க, இவங்களுக்கு ஸ்பெஷலா நான் பேசணும்னு விருப்பப்படுறேன்.
ஆக்சுவலா சொன்னா இந்த இடத்துல எல்லாருக்கும் நான் பேச விரும்புறேன். என்னதுன்னா, கடைசி காலத்துல இருக்கிற உங்களுக்கு, தீர்க்க தரிசன அழைப்புல இருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய அழைப்பு வர்ற விதங்கள் எப்படி இருக்கும்? உங்களுக்கு என்னென்ன விதத்துல கர்த்தருடைய அழைப்பு வரும்? இதை பார்த்து கொண்டிருக்கிற கலப்புலது பார்த்துக்கிற யூத்ஸ் நல்லா நோட் பண்ணி வைங்க. கர்த்தர் இது மூலமா உங்களோட பேச விரும்புறார். கடைசி காலத்துல அழைப்பு பெற்றிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் என்ன விதத்தோட அழைப்புல உறுதிப்படுத்துவார்? நம்பர் ஒன், அழைப்பிற்கான சுருள்களை பெறுவீர்கள். You will receive the scrolls. சுருள்களை பெறுவீங்க. உங்களோட அழைப்புக்கான சுருள்கள், அவைகளை நீங்க பெறுவீங்க. வாசிக்கலாம் எசேக்கியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். எசேக்கியேல் chapter 2 verses 8 to 10. எசேக்கியேல் 2 8 ல இருந்து 10. வாசிங்க. எசேக்கியேல் 2 8 ல இருந்து 10. எடுத்துட்டீங்களா? எடுத்தவங்க வாசிங்க. மனுபுத்திரனே, உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி. என்னிடத்தில் நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. எசேக்கியேல் 3:1. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, காண்கிறதை புசி, இந்த சுருளை. சோ ஆவியானவர், கர்த்தர், பரலோகம், கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகம் பண்ணப்பட்டு கடைசி கால ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்க ஜெபிக்கும் போதோ, ஆராதிக்கும் போதோ, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போதோ உங்கள் கண்களுக்கு முன்பதாக சுருள்களை விரித்து நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன என்பதை காண்பிக்க துடிக்கிறார், விரும்புகிறார். அநேகர் சிலருக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஒரு தடவை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஜாலியில எங்க கிளம்புல இருந்து நம்ம வீட்டுல ஒரு நாள் நைட் விஜில், பிரேயர் வாரியர்ஸ், வாலண்டியர்ஸ், என்னுடைய ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து என்னுடைய வீட்டில் ப்ரேயர் நடத்தி கொண்டிருக்கோம். நைட் ப்ரேயர் ஒரு 10 மணி 11 மணிலேருந்து விடிய காலம் வரைக்கும் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ 2 மணி தாண்டினதுக்கு பிறகு ஒரு வர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பலத்த ஒரு அனாயிண்டிங், த லயன் ஆஃப் ஜூதா, அவங்களுடைய அனாயிண்டிங் இறங்க ஆரம்பிக்கும் போது அனாயிண்டிங்ல எல்லாமே பலத்த கிரியைகளை கர்த்தர் செஞ்சுட்டு இருந்தாரு. ஸோ ஆண்டவர் எனக்கு முழங்கால் படிக்க சொன்னார். முழங்கால் படிக்கிட்டு ஆண்டோட சமூகத்துல காத்திருக்கும் போது எனக்கு பக்கத்துல ஒரு தூதர், அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சுருள், அது ஒரு பழுப்பு நிறம், இட்ஸ் லைக் பிரவுன், பழமையான ஒரு ஏன்ஷியன், ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதிகமா தோள்கள் எழுதி வச்ச மாதிரி ஒரு கலர். அது அந்த கலர்ல ஒரு ஸ்க்ரால், ஒரு சுருள் என முன்பதாக விரிக்கப்பட்டு எனக்கென்று வாழ்நாள் வாக்கு தத்தம், எனக்கென்று என் அழைப்புக்கு நியமிக்கப்பட்ட வாழ்நாள் வாக்கு தத்தம் அதில் எழுதப்பட்டுச்சு. அது யாத்ரா புத்தகத்துல இருந்து ஒரு வாக்கு தத்தம், அதை அப்படியே காண்பித்தாங்க. அதை வாசிச்சு அதை நான் பார்த்த உடனே எனக்குள்ள அக்கினி மூண்டது, எனக்குள்ள பயம். இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட அழைப்பை குறித்து கர்த்தர் சுருள்கள் மூலமா காண்பிப்பார். சில நேரம் உங்களோட அழைப்பு யாரோட ஒத்து இருக்குமோ அந்த நபர்களுடைய பெயர் அதுல இருக்கும். சில நேரங்கள்ல ஒரு வாக்குத்தத்த வார்த்தை இருக்கும், அதை வாசிக்கும் போது உங்களுக்கு விளங்கிடும் யாருடைய அழைப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு. ஒரு சில நேரங்கள்ல நீ அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பது ஆவிக்குரிய ரீதியில பரலோக பாஷையில் எழுதப்பட்டிருக்கும். பரிசுத்தாவின் இன்டர்பிரட் பண்ணி உங்களை வாசிக்கத்தக்கதை அந்த கிருபை செய்வார். என்னைக்குமே இல்லை, மோஸ்ட்லி பரலோக பாஷையில தான் வர்ற எல்லா வார்த்தைகள் எல்லாமே பரலோக பாஷையில தான் ஆவிக்குரிய இருந்து எங்களுக்கு வருது. அது இன்டர்பிரட் பண்ணி எங்களுக்கு வாசிக்கக்கூடியதா பார்க்கக்கூடியதா மாற்றி தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். கர்த்தர் உங்களோட அதிகமா
என்ன பாஷையில பேசுறான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன பாஷை? ரோஜா கத்துறவங்களோட என்ன பாஷையில பேசுறாங்க? சிரிக்கிற பாஷை. அந்த பாஷை எல்லாம் தெரியும். உங்க காதுல என்ன பாஷை துணிக்குது உங்களுக்கு? என் மகளே பயப்படாது அந்த மாதிரி பேசுவாங்கல்ல, என்ன பாஷையில துணிக்குது? என்ன பாஷையில நீங்க புரிந்து கொள்றீங்க? என்ன பாஷையில புரிந்து கொள்றீங்க? டோரேட்டா கத்தர் உங்களோட என்ன பாஷையில பேசுறாரு? தமிழ்ல பேசுறாரு. மனோ கத்தர் உங்களோட என்ன பாஷையில பேசுறாரு? தமிழ்ல. என்னோட இங்கிலீஷ்ல பேசுறாரு. ஐ அம் இங்கிலீஷ் மேன். தமிழ்ல தான் பேசுறாரு. என்னோட சில நேரங்கள் இங்கிலீஷோ தமிழோ எந்த மொழியா இருந்தாலும் எங்களுடைய தாய்மொழி எங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய மொழி எதுவோ அதுக்கு அதை கன்வெர்ட் பண்ணி கொடுப்பது ஆவியானவர். கர்த்தர் தமிழ்ல, கர்த்தருக்கு எந்த மொழி பிடிக்கும்? தமிழ்ல பிடிக்கும். தமிழ் மொழி பிடிக்கும், சொல்லவே முடியாது. அவருக்கே உண்டான நீதியின்படி நியதியின்படி பரலோக பாஷையில தான் எங்களோட தொடர்பு கொள்றார். பட் எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை புரிந்து கொள்ளும்படி தமிழ்லையோ ஆங்கிலத்திலேயோ சிங்களத்திலேயோ அதை எங்களுக்கு இன்டர்பிரட் பண்ணி எங்களுக்கு கொடுக்கிறார். அதுதான் நம்ம புரிந்து கொள்றோம். ஒரு செகண்ட் ஒரு வெளிப்பாடு வருது பரலோக பாஷையில, ஆவியானவர் எங்களுக்கு அப்படின்றதுக்குள்ள தமிழ்ல என்னன்றதை எங்களுக்கு புரிய வைக்கிறார். அதான் பரலோகம். சோ அழைப்புக்கான சுருள்கள் நீங்க பெறுவீங்க. அதுல பரலோக பாஷை இருக்கும். அதை எங்கள் கண் திறந்து பார்க்கும்போது, வாசிக்கும் போது அது இன்டர்பிரட் பண்ணப்பட்ட எங்களுடைய மொழிகள்ல அது மாற்றப்பட்டது. இப்படிப்பட்ட விதத்துல கர்த்தர் கடைசி கால பிள்ளைகளோடு நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். இரண்டாவது, இந்த கடைசி கால தீர்க்க தரிசன அழைப்பு பெற்றவர்கள், கடைசி கால ஊழியம் செய்கிறவர்களுக்கு எப்படி அவங்களோட அழைப்பை உறுதிப்படுத்த விரும்புகிறார்? இரண்டாவது, தேவ தூதர்கள் மூலமாக அவர் பேச விரும்புகிறார். தேவ தூதர்கள் பிரசன்ட், தேவ தூதருடைய வருகை, தேவ தூதர்கள் மூலமாக தேவ தூதர்கள் ஆஜராகுவது, இந்தியாவில் சொல்லுவாங்க ஆஜராகுவது, ரெப்ரசன்ட், பிரதிநிதித்துவப்படுத்துறது. தேவ தூதர்கள் தேவனுக்கு பதிலாக அந்த இடத்துல ஆஜராகுவாங்க. யாத்ராம 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராம 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இன்னொரு ஆள் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 3-5. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 1:11, 15-17. மறுபடி சொல்றேன், எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. யாத்ராமம், எக்ஸோடஸ் சாப்டர் 3, 3ஆம் அதிகாரம் 2. திருப்பி யாத்ராமம் 3:7-12. நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் சாப்டர் 13, 3-5. நியாயாதிபதிகள் 13:3-5. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 1:11, 15-17. வாசிங்க. யாத்ரா 3:2. யாத்ராம 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர், இப்ப மோசே இருக்கிறான் வனாந்தரத்துல முட்செடியில, கர்த்தருடைய தூதனானவர் தோன்றினார். தோன்றி யாத்ராம 3:7-12 வாசிங்கன்னா, நீ எகிப்துக்கு போகணும், அங்க இருந்து என்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு பாலுந்தேன் ஓடுற கானானுக்கு கொண்டு வரணும் அழைப்ப மோசே ஐயாவுக்கு கர்த்தருடைய தூதன் முச்சடியில வச்சுதான் அவங்க அறிவிக்கிறாரு. உன்னை தெரிந்து கொண்டது நோக்கம் என்ன என்பதை குறித்து ஒரு கர்த்தருடைய தூதன் பேசுகிறாரு. சோ உங்களோட அழைப்பை உறுதிப்படுத்த கர்த்தர் தூதரை உங்களுக்கு முன்பதாக அனுப்புவார். கர்த்தருடைய தூதர்களை உங்களுக்கு அனுப்புவார். வாசிங்க. நியாயாதிபதிகள் 13:3. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீகளுக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, ஆமா, சிம்சோன் என்றவனுக்கு ஒருத்தன் கொடுக்க போகிறேன், அவன் நசரேயனா இருக்கணும், அவன் பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக நான் அவனை ஏற்படுத்தி இருக்கிறேன்,
அதனால அவனை எப்படி வளர்க்கணும், அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்பதை குறித்து, அவனுடைய அழைப்பை குறித்து தாயில சாம்சனுடைய தாய்க்கு கர்த்தருடைய தூதனானவர் அந்த அழைப்பை கொடுக்கிறார், சந்திக்கிறார். எங்களுடைய அழைப்பை கன்ஃபார்ம் பண்ண, எங்களுடைய அழைப்பு என்னன்னு காண்பிக்க கர்த்தருடைய தூதர்கள் வருவாங்க. கர்த்தருடைய தூதர்கள் வருவாங்க கடைசி காலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்த. ஏன் தெரியுமா? இந்த கடைசி காலத்தில் நடக்க போற ஊழியத்துக்கு உங்களுடைய அழைப்பு மட்டும் கன்ஃபார்ம் இல்லாட்டி பிசாசு குழப்பம். பிசாசு உங்களை அந்த மாதிரி இதுதான் உங்களோட அழைப்பா, இதான் உனக்கு தெரிந்து கொள்ளுதலா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு வைங்க, உங்களோட அழைப்பு ஓட முடியாது. சோ இதை உறுதிப்படுத்துறதுக்காக பரலோகமே வரும். பரலோகத்துல இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது ஒரு ஆள் வந்து உங்களுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வாசிக்கலாம் மத்தேயு 1:20. Matthew chapter 1 verse 20. யோசேப்பு பார்க்கறாரு, மரியாள் வந்து கர்ப்பவதி ஆயிட்டாங்க, பரிசுத்த ஆவினால என்று அவருக்கு தெரியல. அதனால எப்படியாவது பாவம் அவளை அவமானப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி ஷேப்பா தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே வந்து அவர் சொல்றாரு, நீ நேசிக்கிற நியமிக்கப்பட்ட மரியாதை ஏற்றுக்கொள்ள ஐயப்படாதே. அவருக்குள்ள பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது. அவர் ரட்சகர், அவர் இம்மானுவேலர், அவர் எங்களோடு கூட இருப்பார், பாவத்திலிருந்து மீட்கிறவர் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. கர்த்தருடைய தூதர்கள் அழைப்பை உறுதிப்படுத்த வருவாங்க. லூக்கா 1 அதிகாரம் 11 வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று, யோவான் ஸ்நானகன் எலிசபெத் லைஃப்ல அவங்களுக்கு மறடியா இருந்தா, இப்போ இவர் தூபம் காட்டுற நேரம் சகரியா உள்ள போறாரு. அப்ப அங்க ஒரு கர்த்தருடைய தூதன், the angel of God appeared அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் ஸ்நானன் குறித்த ப்ராஃபஸி கொடுக்கிறாரு அந்த தீர்க்கதரிசி. நன் தான் கேப்ரியல் தேவதூதனானவர் அந்த இடத்துல சகரியாவுக்கு இயேசு சுவாமிக்கு முன்பதாக யோவான் ஸ்நானன் செய்ய வேண்டிய ஊழிய பணியை குறித்து பேசுகிறாரு. சோ கர்த்தருடைய ஊழிய அழைப்பை உறுதிப்படுத்த கன்ஃபார்ம் பண்ண கர்த்தருடைய தூதர்கள் கடைசி கால தீர்க்க தரிசன பிள்ளைகளுக்காக அனுப்பப்படுவாங்க. ஆமென். சில நேரங்கள்ல அழைப்புக்கு ஏற்ற தூதர்கள் வருவாங்க. உங்களோட அழைப்புக்கு ஏற்ற தூதர்கள் வருவாங்க. சில நேரங்கள் அவங்களுடைய அமைப்பு யுத்தத்துக்கு ஏற்ற விதமான ட்ரெஸ் கோடா இருக்கும். யுத்தத்துக்கு ஏற்ற விதமா கையில பட்டயத்தை போடுற உரை, கேடகம், இப்படி ஏதாவது வச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. யுத்த தேர்ந்தவர்கள் அவங்க எல்லாமே மக்னாஹிம் கர்த்தருடைய சேனையில் இருக்கிறவங்க. மீகாவேல் தூதனுக்கு கீழே இருக்கிற தேவதூதர்கள். இவங்க உங்களை சந்திப்பாங்களா இருந்தா அவங்க யார் தெரியுமா? யுத்த தூதர்கள். உங்களுக்கும் கடைசி காலத்தில் நடக்க போற யுத்தத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு, ஒரு அழைப்பு இருக்கு நடத்தும். ஆமென். சோ வருகிற தேவதூதர்கள் யாரு, எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய அமைப்பு, எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றாங்க, இதை பொறுத்து எங்களோட அழைப்பு இருக்கும். சோ கர்த்தருடைய தூதர்கள் எங்களோட அழைப்பை உறுதிப்படுத்த வருவாங்க. நம்பர் 3, மூன்றாவது, முதலாவது அழைப்புக்கேற்ற சுருள்களை நீங்க பெறுவீங்க. இரண்டாவது தேவதூதர்கள் ஆஜராகுவாங்க. அவங்க வந்து உங்களை சந்திப்பாங்க, உங்களோட அழைப்பு என்ன என்பதை குறித்து உறுதிப்பாடு கொடுப்பாங்க. மூன்றாவது தானியேல் 5 அதிகாரம் 5. தானியேல் 5:5. தானியேல் 5:5. மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனை சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிச்சு. எழுதின அந்த கைவிரலை ராஜா கண்டார். இதே போல உங்களுடைய இருதயத்திலே உங்களுடைய அழைப்பு எழுதப்படும். ஒரு கை உறுப்பு வந்து உங்களுடைய இருதயத்துல எழுதுவதை நீங்க உணர்வீர்கள். இருதயத்துல நீங்க எழுதுவதை நீங்க பாப்பீங்க. உங்களுடைய தீர்க்க தரிசன அழைப்பா இருக்கலாம், அப்போஸ்தலர் அழைப்பா இருக்கலாம், என்ன அழைப்பு இருக்கிறதோ அது உங்களுடைய இருதயத்துல எழுதப்படும்.
ஆசாரியருடைய நெற்றியில என்னைக்கு அவன் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற பட்டம் இருக்கிறது போல கடைசி கால ஊழியத்துல இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய கைவிரல், கர்த்தருடைய கரம் அல்லது பரலோக கரம் உங்களுடைய இருதயத்துல எழுதுகிறத நீங்க உணர்வீங்க. மோசேயோட கையில 2 கற்பனைகள், 10 கட்டளைகள், அது கர்த்தருடைய கரமே எழுதினதாம். கர்த்தருடைய கரங்களினாலே, விரல்களினாலே எழுதப்பட்டதான் ஒவ்வொரு கற்பனைகள், 10 commandments. அதே போல உங்களுடைய இருதய பலகையில உங்களுடைய அழைப்பு அவருடைய கரங்களினாலே எழுதப்பட்டிருக்கும். அப்படி எழுதப்பட்டிருக்கும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு நேரம் திசை திருப்பப்படுவீங்க. சில நேரங்கள்ல உங்களுடைய ஊழிய அழைப்பு ஆரம்பத்திலேயே, நீங்க பிறக்கிறதுக்கு முன்பதாக சொல்லப்படும், நீங்க பிறந்த பிறகு சொல்லப்படும், அல்லது நீங்க ஒவ்வொரு காரியங்களா செய்து முன்னோக்கி போக 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 அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னு சொல்லப்படும். சோ அழைப்புல இந்த மாதிரி விதங்கள் எல்லாமே இருக்கு. மூன்றாவது, உங்களுடைய இருதயங்கள்ல அவை எழுதப்படும். நான்காவது, முதலாவது அழைப்புக்கு ஏற்ற சுருள்களை பெறுவீங்க. இரண்டாவது, தேவதூதர்கள் உங்களை சந்திப்பது, அவர்களை உறுதிப்படுத்துவது. மூன்றாவது, இருதயத்தில் எழுதப்படும். நாலாவது மல்கியா 3ஆம் அதிகாரம் 16, மல்கியா 3:16, யாத்ராமம் 24:7, யாத்ராமம் 32:32, மல்கியா 3:16, யாத்ராமம் 24:7, யாத்ராமம் 32:32. வாசிங்க. மல்கியா 3:16. மல்கியா 3:16. கர்த்தருக்கு பயந்தவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் அவர் முன்னதாக எழுதப்பட்டிருக்கும். பரலோகத்துல நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதுல ஒரு ஞாபக புத்தகம் இருக்குது. அது மாத்திரம் நிறைய புத்தகங்கள் இருக்கு. இன்னும் 2 வசனங்கள் இருக்கு. அதை வாசிக்கும் போது தெரியப்படும். உங்களோட அழைப்பு பரலோகத்துல இருக்கிற புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். அதை பார்க்கும்படி கர்த்தர் உங்களை அங்க கொண்டு போவார். ஒரு பேஜ் அப்படியே டேர்ன் ஆகும்போது உங்களுடைய பேர் முன்பதாக நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பு அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும். அது உங்களுடைய கண்கள் பார்க்கும் ஆவியில அதுக்கேற்ற விதமாய் நீங்க உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்டு உங்களுடைய அழைப்புக்கு நேரம் நீங்க போகலாம். வாசிக்கலாம். யாத்ராமம் 24:7. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து, உடன்படிக்கையின் புஸ்தகம் ஒரு புத்தகம் இருக்கு. ஓகே, இப்போ முக்கியமானது இதுதான் மேட்டர். யாத்ரா 32:32. மோசே விண்ணப்பம் பண்றாரு கர்த்தரிடத்துல, ஆண்டவரே அவனோட பாவங்களை மன்னிங்க, மன்னிச்சு எப்படியாவது அவங்களை கானானுக்குள்ள கொண்டு போங்க, அப்படி மன்னிங்க, அப்படி இல்லாட்டி நீ எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். இதுதான் அந்த புத்தகம். உங்களுடைய அழைப்பு எழுதப்பட்ட புத்தகம், அதுதான் கர்த்தருடைய புத்தகம். The book of the Lord. கர்த்தருடைய புத்தகத்திலிருந்து பெயரை கிறுக்கி போடுங்க, எழுத்து போடுங்கன்னு மோசேயா சொல்றாங்க. சோ உங்களுடைய அழைப்பு கர்த்தருடைய புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அதை பார்க்கும்படி உங்களுடைய கண்களை திறந்து கர்த்தர் கடைசி கால சந்ததிக்கு கிருபை அளிப்பார். ஆமென். நான்காவது, பரலோக கர்த்தருடைய புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதை பார்க்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஐந்தாவது, யோவேல் 2:28. ஜாயல் chapter 2 verse 28. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவேல் 2:28. தண்ணி மாதிரி பாடமா இருக்கணும் இந்த வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது ஐந்தாவது, எப்படி உங்களோட அழைப்பை உறுதிப்படுத்திக்கலாம், எது அழைப்பை கண்டுபிடிக்கலாம்னா, ஆவி ஊற்றப்படும் போது நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். உங்க மேல அனாயிண்டிங் இறங்கும் போது உங்களோட அழைப்பு என்ன என்பது உங்களுக்கு தெரியும். உங்க மேல அபிஷேகம் இறங்கும் போது உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன என்பது உறுதி பண்ண செய்யப்படும்.
ஆவி ஊற்றும் போது மாம்சமான யாவர் மேலும் அந்நாட்களில் ஆவி ஊற்றப்படும். அப்பொழுது உங்கள் குமாரர் குமாரத்திகள் வாலிபர்கள் மூப்பர்கள் ஊழியக்காரிகள் என்னென்ன செய்வாங்க அப்படின்னு இருக்கு. சோ ஆவி ஊற்றப்படும் போது, தேவனுடைய அபிஷேகம் இறங்கும் போது, தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று ஆகும். உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அட்டாக் ஒன்று ஆவியானவரும் உங்களோட ஸ்பிரிட் மேனும் சந்திக்கும் போது ஏற்படுகிற ஒரு சின்ன ஸ்ட்ரைக். அப்போ உங்களுக்கு பழிச்சிடும். ரைட், இனி நான் போக வேண்டிய பாதை இந்த பாதை தான், இது நான் செய்ய வேண்டிய பணி இதுதான் என்றது உங்களோட ஆவியில ஸ்ட்ரைக் ஆகும். இதான் ஆவி ஊற்றப்படும் போது உங்களுக்கு அந்த அழைப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆறாவது, முதலாவது சுருள்களை பெறுவீங்க, இரண்டாவது தேவதூதர்கள் ஆதரவாவது, மூன்றாவது இருதயத்தில் எழுதப்படும், நாலாவது புஸ்தகத்துல பரலோகத்தில் இருக்கிற கர்த்தருடைய புத்தகத்துல எழுதி இருக்கிறத நீங்க பார்க்கும்படி கர்த்தருடைய கண்களை திறப்பார். ஐந்தாவது ஆவி ஊற்றப்படும் போது. ஆறாவது மத்தேயு 17:13. Matthew chapter 17 verse 13. அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார். சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். மத்தேயு 17:13. ஆயிஷா லூக்கால பார்க்கலாம். லூக்கா 17. சாரி, மத்தேயு 17:2-3. 13 இல்ல 3. மத்தேயு 17:13 இல்ல, மத்தேயு 17:3. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இரண்டாம் வசனம், அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. வெண்மையாயிற்று. இப்ப வாசிங்க 3. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அழைப்புக்கு ஏற்ற பரிசுத்தவான்கள் வந்து உங்களுக்கு உறுதிப்படுத்துவாங்க. இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்துல எலியா தீர்க்கதரிசியும் மோசே தீர்க்கதரிசியும் வர்றாங்க. எலியா தீர்க்கதரிசியோட வைராக்கியம், போல்ட்னஸ், அக்கினியை கொண்டு வந்தது. மோசே ஐயா எகிப்துக்கு அடிமையா இருக்கிற ஜனங்களை பாவத்திலிருந்து அசுத்தத்திலிருந்து மீட்டு நீதிக்கு நேரா, கானானுக்கு நேரா கொண்டு வந்தது போல பாவத்துல அடிமையா இருக்கிற ஜனங்களை நீதிக்கு பரிசுத்தத்துக்கு நேரா கொண்டு வரதுக்காக இயேசு சுவாமி தங்களை தன்னையே பலியாக செலுத்த வந்தார். சோ மோசேயுடைய அழைப்பு தான் இயேசு சுவாமிக்கு இருந்த அழைப்பு. இயேசு சுவாமி பக்கத்துல மோசே தீர்க்கதரிசியும் எலியா தீர்க்கதரிசியும் வந்தாங்க, பரிசுத்தவான்கள் திடப்படுத்தும்படி, அழைப்புக்கு ஏற்றவர்கள். அதுபோல உங்களுடைய அழைப்புக்கேற்ற பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் உங்களுடைய பக்கத்துல வந்து உங்களை பலப்படுத்த வருவார்கள். உங்களுக்கு உங்களுடைய அழைப்பை காண்பிக்கும்படி. சாதுவை அடிக்கடி சொல்லுவாரு, அவருடைய அழைப்பின் நேரத்துல ஆரம்ப நாட்களே சொல்ல மாட்டாரு, ஒரு பரிசுத்தவான் வந்தேன்னு சொல்லுவாரு. இப்ப எல்லாம் ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அதிக நேரங்கள்ல அவர் கழிப்பாங்க பிக்குகள் மத்தியில, பௌத்தர்கள் மத்தியில ஊழியம் செய்யும் போது அவரோடு கூட சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள், பரிசுத்தவான், அவர்கள் வந்து அவருக்கு கைட் பண்ணுவாங்க. ஏன்? அவருடைய அழைப்பு தொடர்ந்து முடிக்க வேண்டிய பணியை தொடர்ந்தவர் தான் சாது ஐயா. அப்போ அந்த அழைப்புக்கேற்ற பரிசுத்தவான் வந்து அவரை கைட் பண்ணாங்க. அதே போல உங்களோட அழைப்புக்கேற்ற பரிசுத்தவான்கள் உங்களுக்கு வருவாங்க, கைட் பண்ணுவாங்க, பரிசுத்தவாட்டிகள் வருவாங்க. நீங்க அதை ரெக்கக்னைஸ் நீங்க பண்ணி கொள்ளலாம். மோசே ஐயா
எலியா தீர்க்கதரிசி இயேசு சுவாமி பக்கத்துல இருந்தது போல உங்களோட அழைப்பு கேட்ட பரிசுத்தவான்கள் உங்களுக்குள்ள வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏழாவது கடைசி யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எசேக்கியேல் 11:1. எபிரேயர் 12:23. Job chapter 1 verse 6. Ezekiel chapter 11 verse 1. Hebrews chapter 12 verse 23. யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில். ஓகே, எசேக்கியேல் 11:1. பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாய் இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். ஓகே, எபிரேயர் 12:23. பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்க்கும் சர்வ சங்கமாகிய சபை நடத்துக்கும் சர்வ சங்கமாகிய சபை நடத்துக்கும். கடைசி ஏழாவது, உங்களோட ஆவிய கர்த்தர் பரலோகத்துக்குள்ள கொண்டு போயிட்டு அங்க இருக்கிற தீர்க்கதரிசிகளின் சங்கம் சர்வ சங்கத்துக்கு முன்பதாக உங்களை வைத்து உங்களுடைய அழைப்பை பத்தி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களோட ஆவி, எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு இந்த ஆவி எடுத்துக்கொள்ளப்படுற அனுபவம் இருந்துச்சு, அதனால எசேக்கியேலை வாசிச்சோம். யோபு புத்தகத்துல மனுபுத்திரர்களும் சாத்தானும் கர்த்தருடைய சந்நிதியில வந்து நின்றாங்க. அதுதான் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய சந்நிதி. டிசிஷன் எடுக்கிறதான குரூப் ஆஃப் ப்ராஃபட்ஸ் கர்த்தருடைய